10th இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் 2026 உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லா கொஷினையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்ப கம்மியாக வருது. ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் சேனலுக்கு கல்விமணி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ இது போக உங்களுக்கு இதே மாதிரி நான் இது வரைக்கும் 3 டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த 3 டிஸ்ட்ரிக்டோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எங்கிட்ட இருக்குது. அது உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் எழுதக்கூடியவங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய பிடிஎஃப்லாம் வேணும்னா நான் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். கூகுளில் போய் kalvimini.org சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் வரும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பிடிஎஃப் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஒன் வேர்டு பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சினானிம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்வூப்ட் அப்படிங்கிறதுக்கானது. அதே மாதிரி வந்து ஆண்டனி, அதே அடுத்தது வந்து சினானிம்ஸ் தான். 2 சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்ட்யூட்டிவ்லி. அடுத்தது ஆண்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆங்கர்ட். அதுக்கப்புறம் வந்து க்ரீக்கிங் அப்படிங்கிறது அனதர் ஒன் ஆண்டனிம்ஸ். அதுக்கப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லோஃப், அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. எஃப்ல முடிஞ்சதுன்னா என்ன எழுதிங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷனல் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. தென் 2 மார்க் வந்து யங் செகில்ஸ் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் டு ஃப்ளை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரேட்டர் நெய்பர்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வாட் வேக்கப் த மதர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ தென் ஆத்தர் ஸ்லாம் த டூர்ஸ், அந்த கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. தென் பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஷின் கேட்குறது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. பொயட்ரிக் லைன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஷின் பேப்பரில் உள்ளது மட்டும் படிக்காமல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸு. ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாற்றணும். ப்ளீஸ் டூ நாட் வால்க் ஆன் த கிராஸ், அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் செகில் டு ஓவர் கம் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடென்ட் தட் கேஸ்ட் இன் த கன்ஃபியூஷன் இன் த ஹவுஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் வந்து அகெயின் ஒரு 5 மார்க் கொஷின் கிரம்பிள் ஃபேமிலி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தென் வந்து இந்த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. திஸ், மிஸ், ஹம்பிள், கிரம்பிள், இதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வேறு என்ன கேட்டிருக்காங்க, அலிட்ரேஷன் வேர்டு கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன் வேர்டு என்ன இருக்குது, தேட்டு, தே, அந்த இது ஃபஸ்ட்டு க்ரோல், அது வந்து ஒரு அலிட்ரேஷன். ஸோ தென் வந்து வேறு எங்கே அலிட்ரேஷன் வேர்டு இருக்குது, அந்த க்ரோல் அது வந்து ஒரு அலிட்ரேஷன், அது வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடி அந்த ஹை, ஹம்பிள், அது 3rd லைனில் ஒரு அலிட்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலிட்ரேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ தென் என்ன கேட்டிருக்காங்க, ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஏஏ, ஏன்னா திஸ் மிஸ் வந்து ஒரே இது ஏஏ அண்ட் பிபி, ஹம்பிள் கிரம்பிள்கானது ஏபிபிங்கிறது வரும். வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபஸ்ட் லைனில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு கேட்டிருக்காங்க. தி க்ரோ அட் லைக் ஃபஸ்ட் லைனில் என்னென்னு கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்துங்க பர்சானிஃபிகேஷன் வரும். ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டான்ஸாக கொடுத்து கொஷின் கேட்குறது. ஸ்டான்ஸாக அந்த பேராகிராஃபை ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ தென் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த 1 பேஜுக்கு வந்து மேக் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நார்மலாக இது பண்ணிடுறீங்க, 1/2 பேஜ் அந்த மாதிரி 1 பேஜ் ஃபுல்லாக எழுதுவாங்க. தென் வந்து எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட், அந்த இது ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங் மாதிரி கேட்டிருக்காங்க. மெமரி போயம் பார்த்துக்கோங்க. ஹிண்ட் டெவலப்மெண்ட்டு, ஹிண்ட்ஸை வந்து நீங்கள் பேராகிராஃபாக டெவலப் பண்ணணும். அதுக்கு ஒரு டைட்டிலும் கொடுக்கணும், எதை பற்றினது அப்படிங்கிறத பார்த்து ஒரு டைட்டில் கொடுத்து பேராகிராஃப் டெவலப் பண்ணணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர். இதே மாதிரி இன்னும் 2-3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி எனக்கு கிடைச்ச உடனே நான் வெப்சைட்டில் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டேன். குவார்ட்டர்லிக்குமே அப்டேட் பண்ணிட்டேன், குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் போய் கல்விமணின்னு சர்ச் பண்ணாவே நம்மளுடைய வெப்சைட் தான் வரும், kalvimini.org. அந்த வெப்சைட்டில் நீங்கள் .org தான் நம்ம வெப்சைட்டு, அதில் போய் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட்.